அதனால் நான் உங்களை வீணுக்காக படைக்கல, எந்த அமைல் படைச்சும் அந்த மாதிரி வாழ விரும்புங்க, என் பக்கம் திரும்புங்க. அதே மாதிரி இந்த உலகத்தையும் விளையாட்டுக்காக நான் படைக்கல. 44:38. 44:38. மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை. அது கீழே 39. இவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டே அன்றி நாம் படைக்கவில்லை, எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். மேலும் வானங்களையும் பூமியும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை. நாமளே விளையாட்டுக்காக படைக்கலைங்கிறோம், வானங்களும் பூமி விளையாட்டுக்காக படைக்கலன்னு சொல்கிறோம். நாம் இறைவனை எல்லாம் இறைவனுடைய திரு விளையாடல்னு சொல்கிறோம். ஒன்று அவனை நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம், இல்லை நம்ம அவளுக்கு உயர்ந்துடுறோம். நான் தான் இறைவன், நான் தான் கடவுளுக்கு உயர்ந்துடும். இல்லைன்னு சொன்னால் இறைவனை விளையாட்டு பேர் விளையாக்கிறோம். எல்லாம் அவன் திருவிளையாடல். அந்த எண்ணமும் கூடாது, அந்த பேச்சும் கூடாது. இப்போ அந்த பேச்சுக்கு நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அதை பல பேர் சொல்லவும் செஞ்சுருப்போம், எல்லாம் என்னோட விளையாடல்ப்பா. ஆனால் இறைவன் சொல்றதோ நான் விளையாட்டுக்கு அவங்க படைக்கல, உங்களே விளையாட்டுக்கு நானும் விளையாட போனவங்கள்ட்ட. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தத்துவமாக பேசிட்டோம், பல பேருக்கு தூண்டி விட்டுட்டோம். அந்த பாவனை விட்டு இருக்குது. மேலும் வானங்களையும் பூமியும் இவ்விரண்டும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை, இவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டே அன்றி நாம் படைக்கவில்லை, என்னும் அவர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள். இப்போ அறியக்கூடிய காலத்தை நமக்கு வந்திருக்குது, வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்தக்கூடிய காலத்தை நமக்கு வந்திருக்குது, அதை உணரக்கூடிய காலத்தை வந்திருக்குது, ஒத்துக்கூடிய காலத்தை வந்திருக்குது, அதுக்காக மன்னிப்பு கூட கேட்கக்கூடிய காலத்தை வந்திருக்குது, அதெல்லாம் மீறணும் விரும்பக்கூடிய காலத்தை நமக்கு வந்திருக்குது. அதனால் ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை உள்ளது. அந்த காலத்தை வந்துட்டால் கனப்பொழுதும் பிந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு உள்ளத்தில் இறைவன் பண்ணிடுமோ, இறைவன் உயர்வான பல்பை படைச்சிருக்கிற நான் இது வரைக்கும் நன்றியோட நினைச்சு பார்க்கல, ஆனால் மிக தாழ்ந்தும் ஆயிட்டோம் குணக்கேன் காரணமாக. எல்லா கேடுகளும் ரெண்டு குணக்கேன் காரணமாக தான். எந்த நன்மை அடைஞ்சிருந்தாலும் ஒரு கடினத்தோட நன்மை இருப்பதன் காரணமாக அந்த நன்மை அடைஞ்சிருக்கிறீங்க. ஓரளவுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வைக்கப்பட்டுக்கிறோம். எந்த ஒரு கேடு இருந்தாலும் குணக்கேன் காரணமாக. அதனால உயர்வான படைப்பு எங்கே நிலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் குணங்கள் அடிப்படையில் தான்.